இதுக்கு முன்னாடி இருக்க ஆபீசர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 அவர் கூட கரண்ட் வர மாட்டேன். நாங்க கையெழுத்து போடுறோம். கடல்ல போய் பாடுபட்டோம். இவ்வளவு நேரம் ஒரு கோட் பண்ண கூட வீட்டுக்காரங்க எடுக்க மாட்டாங்க. நைட்டு தூங்க முடியல. கரெக்ட் அப்பப்ப போறதுனால எங்களுக்கு ஃபேன் எல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சு. டிவி போய் போச்சு. லைட் எல்லாமே போய் போச்சு. தினம் தினம் மின்சாரம் துண்டிப்பு, ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல். நான் வீட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கரண்ட் இதுவாயிடுச்சுமா நான் பண்ணுவேன் விடுறேன். ஒரு 1 ஹவர்ல வரும், 2 ஹவர்ல வரும். ஒரு பதில் வரல சார். இதனால யார் பேர் போகுது? விஜய் பேர் தான் போகுதுன்னு ஆவேசப்பட்ட பொதுமக்கள். எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அந்த டயர்ல டயர்லயே இல்லாம கடல்ல போய் ஆந்திர பாடுபடுறோம். யார் பேர் போகுது? விஜய் பேர் போகுது. இனிமே உங்களை இப்படி ரோட்டுக்கு வரவிட மாட்டேன். உட்கார விட மாட்டேன். சென்னை ECR முட்டுக்காடு ஊராட்சியில கரிக்காட்டுக்குப்பம், முட்டுக்காடு இந்த மாதிரி பகுதிகள்ல கடந்த 1 மாத காலமா டெய்லி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருது அப்படின்னு கூறப்படுது. பவர் கட் ஆயிட்டே இருக்கிறதுனால பொதுமக்கள் ஆவேசம் அடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மக்களை சமாதானப்படுத்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விஜயராஜ் அவர்கள் கிராம மக்கள் கிட்ட ஆறுதல் சொல்லி இதுக்கப்புறமா வரப்போற டேஸ்ல இந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு. இப்போதான் ஆட்சி மாறி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் தான் இப்பவும் இருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பவர் கட் ஆயிருக்கு. மக்கள் உடனே கூச்சல் போட, அட பதறாதீங்க, இது வெறும் டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் உங்களை ரோட்ல உட்கார விட மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் சரி செய்யறேன் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.